மக்கள் தலைவர் ஐயா ஓபிஎஸ். ஏன்னா அம்மா இருக்கும் போதே மறைமுகமாக கையை காமிச்சது ஐயா ஓபிஎஸ் மட்டும்தான். இப்போ ஐயாவே இருந்திருந்தாருன்னா அம்மாவோட ஆதரவு எப்பயுமே ஐயாவுக்கு தான். விசுவாசம் உள்ள தொண்டர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆளுங்களும் மக்களும் நல்லா இருந்திருப்பாங்க. எடப்பாடி வந்து காலில் விழுந்து தான் வந்து ஆட்சிக்கு வந்தார். ஆனால் அவரெல்லாம் யாருமே எங்களை மாதிரி தொண்டர்கள், உண்மையான தொண்டர்கள், விசுவாசம் உள்ள தொண்டர்கள் யாருமே ஏற்றுக்கவே இல்லை. அந்த வாழ்க்கை எங்களுக்கு வேணும். எப்போ ஜெயிக்கணும்? நல்லூர் அதனால நல்லா செய்வார். பணக்காரி ஏழெல்லாம் பார்க்க மாட்டார். எல்லா மக்களும் ஒன்று நினைப்பார். நம்ம ஆட்சி வந்தால் தான் கொஞ்சத்துக்கு நாள் கொஞ்சம் பொம்பளைங்க ஏழைங்க இணையாட்ட அப்பாவிங்க இருக்கலாம். அவர் வந்து அம்மாவால் அறிவிக்கப்பட்ட 3 தடவை முதலமைச்சராக இருந்திருக்காரு. ஐயா தான் வந்து எங்களுக்கு வந்தால் நல்லது நடக்கும். எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்லை. ஒரு 4.5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்து இன்றைக்கி அதிமுகவை ஊழல் கட்சி அப்படின்னு பேசுகிற அளவுக்கு கொண்டு வச்சார். ஆனால் ஐயா ஓபிஎஸ் அப்படி இல்லை. 3 முறை முதலமைச்சராக இருந்து அவர் மேலே எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்லை. அம்மா எந்த நம்பிக்கையோடு கொடுத்தாங்களோ அந்த நம்பிக்கை அப்படியே திருப்பி கொடுத்துருக்கார். அதனால் இவர் தான் உண்மையான தலைவர் அப்படின்றத தொண்டர்கள் நம்புகிறாங்க. நாங்கள் தொண்டர்கள் எல்லாம் வலுவாக இருக்கோம். அதனால் மீண்டும் ஐயா ஓபிஎஸ் வருவார், ஜெயிப்பார். அடுத்த முறை அவர் எலெக்ஷன் வந்து அவர் தான் செய்யும்.